வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜா, அதை தாண்டி ரஜினி முருகன், இந்த படங்கள்லாம் பார்த்து நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்பேற்பட்ட டைரக்டரோட படைப்புல ரெடியா இருக்க திரைப்படம் தான் கொம்பு சிவி. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ஸ்ல 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் சண்முக பாண்டியன், கேப்டன் விஜயகாந்த் சாருடைய மகன் அவரு. ரெண்டாவது மிக முக்கியமான கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா சரத்குமார் சார். இவங்க 2 பேரும் பண்ற அல்ட்ராசிட்டி தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. படத்தோட மெயின் கதையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு டேம் கட்டினா சரியா இருக்குன்ற மாதிரி கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. அப்ப அந்த கிராமத்தோட இடம் தேவைப்படுது. ஏன்னா அந்த வழியில தான் வந்து அந்த தண்ணி போக போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கிராமத்து மக்கள்லாம் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. வேற ஒரு இடத்துல கவர்மெண்ட் இடமும் தராங்க. என்ன இருந்தாலும் பல நூற்றாண்டுகளா ஒரு கரையோரத்துல ஒரு கிராமம் வசிச்சு இருக்கு. அங்கேயும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கு. அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து வெளியே போங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருப்பாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு அந்த மண்ணு மேல ஒரு பெரிய பாசம் இருக்கு. அவங்க அந்த மண்ணில் தான் எல்லா வேலையும் செய்யணுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க மக்களுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கு. இதுல இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, இந்த டேம்ல எப்பெல்லாம் தண்ணி வராம தடுத்து நிறுத்துறாங்களோ, ஒரு 3-4 மாசம் இந்த பக்கம் பயங்கர வறட்சியா இருக்கு. அப்ப இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய குலசாமி, அவங்க இருந்த இடம், அவங்களுடைய குளம், கொட்டை, அதை தாண்டி அங்க இருந்த கிணறு, இது எல்லாமே தெரியுது. அப்ப இவங்க அந்த இடத்துக்கே போய் மீண்டும் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 மாசம் விவசாயம் பண்றாங்க. அடுத்து மாதங்கள்லாம் இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு வேலைன்றது தேவைப்படலாம். அப்ப அந்த கிராமத்துல இருக்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கஞ்சா வியாபாரம் பண்றாங்க. அதுல மிக முக்கியமான இடத்துல சரத்குமார் இருக்காரு. அந்த சரத்குமார் அவர்களுடைய ஊர்ல தான் சின்ன வயசு கேரக்டர் நம்ம சண்முக பாண்டியன் இருக்காரு. இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெரிய கடன் சுமையினால சண்முக பாண்டியனுடைய அப்பா கேரக்டர் இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மாவும் ஒரு சில காரணங்களால இறந்து போயிடுறாங்க. இப்ப சண்முக பாண்டியன் அனாதையா இருக்காரு. அவருக்கு சரத்குமார் சாப்பாடு தராரு. என்ன இருந்தாலும் ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியனோட சின்ன வயசு கேரக்டர் யோசிக்கிறாரு. சரத்குமார் கிட்ட அடியாள வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் மாமனும் மாப்பிள்ளையும் என்ன மாதிரியான அல்ட்ராசிட்டியில ஈடுபடுறாங்க, அவங்களுடைய டிராவல் எப்படி இருக்குன்றதான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறது கண்டிப்பா புன்ராமுடைய ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் மைனஸாவும் நான் அதை தான் பாக்குறேன். நான் கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் நம்ம பேசுறோம். பிளஸ்ஸா எனக்கு என்னென்னலாம் அமைஞ்சதுன்னா, மிக முக்கியமா இந்த கதையை ஓவராலா பொன்ராம் அவர்கள் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன தெரியாத விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கதை சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கதை சொல்லியிருப்பேன். அது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்டு ஒரு கிராமத்துல ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருக்குன்னா அங்க அந்த மீனை வச்சு என்ன மாதிரியான வியாபாரம் இருக்கு, அங்க ஏலம்லாம் நடக்குது, அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த ஏலம் நடக்குதுன்றதெல்லாம் நம்ம ஒரு டிவியில ஒரு நார்மலான நியூஸா கடந்து போவோம். நம்ம பெரிய அளவுல ஹிட் ஆகாது. ஒரு தியேட்டர்ல ஒரு படமா ஒரு சீனா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்குள்ள இருக்க ஒரு அரசியலை பேசுறாங்க, அங்க இருக்க பிரச்சனைகளை அவங்க வந்து ஆடியன்ஸுக்கு சொல்றாங்கன்றது நல்லா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த கதையில ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், அது ரொம்ப அழகா புன்ராம் சார் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. முக்கியமா நான் எங்க சொல்லணும்னா, படத்துல வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சண்முக பாண்டியனும் சரத்குமார் அவர்களும் ஒரு கேரக்டர் பார்க்க போவாங்க. அவர்கிட்ட பெருமையா பேசினாவே போதும், அவர் எல்லாத்தையும் ஓகே சொல்லுவார். இப்படி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கிட்ட ஒரு கேரக்டர் வேலை செய்யும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் சார். அவர் படையப்பா அப்படின்ற கேரக்டர் பண்றாரு. அவர் வந்து எதை பார்த்தாலும் சரியான நேரத்துல சரியா வந்து இந்த பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நேரத்துல எல்லா வேலைகளும் செய்து அப்படி ஒரு ஆளா இருக்கு. இப்ப இந்த கேரக்டர்ஸோட இந்த 2 கேரக்டர்ஸ் ஏற்கனவே காமிக்கலா ஜாலியா இருக்காங்க. யாரு? சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் சார். இவங்க இணைஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹாஃபே பயங்கர கலகலப்பா பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த ஆதித்யா சேனல், சிரிப்புலி சேனல்லாம் பாக்குற ஒரு ஆட்களா இருந்தா அதுல வர காமெடிஸ் எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. ஒண்ணு கவுண்டமணி செந்தில் அவர்களுடைய காமெடியா இருக்கும், இல்ல வடிவேல் அவர்களுடைய காமெடி, அண்ட் நம்மளுடைய விவேக் அவர்களுடைய காமெடி, சந்தானம் அவர்களுடைய காமெடி, இப்படி வந்து மிக முக்கியமான காமெடி ஆக்டர்ஸோடைய காமெடி தான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆட்களுடைய காமெடிஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து படத்துல இருந்து தனியா ஒரு சீனா எடுத்து நம்ம காமெடியா பார்த்து ரசிப்போம். அப்பேற்பட்ட சீன் ரீசெண்ட் டைம்ஸா நிறைய படங்கள்ல வர்றது இல்லை, அதை பார்க்க முடியறது. இந்த படத்துல அப்படி நிறைய ஐகானிக்கான சீன் இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு சீன் சொல்றேன். ஒரு 3 செக் போஸ்ட் வரும். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்ல வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவங்க எல்லாரும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 2வது செக் போஸ்ட்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்வாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் அந்த சீனா சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. டெஃபினட்டா சொல்றேன், இந்த சீனை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, வயிறு குழுங்க பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா புன்ராம் சார் அந்த காமெடியை ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், ரஜினி முருகனா இருக்கட்டும், சீமராஜாவா இருக்கட்டும், இந்த 3 படங்கள்லயும் காமனா இருக்க விஷயங்கள் என்னன்னு பாக்குறோம்னா, காமெடி, எமோஷன் அண்ட் அந்த கதை மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறது.
சொந்தங்களை பத்தியா இருக்கட்டும், இல்ல சீமராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மெசேஜ் சொல்றதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை பொன்ராம் சார் வந்து பேசுறாரு. அதே ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க பொன்ராம் சார் எப்படி மிஸ் ஆனாருன்றத நான் பாக்குறேன்னா, ஒரு இடத்துல இந்த ஹீரோ கேரக்டரும் சரி, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கு சரத்குமாரோட கேரக்டரும் சரி, ரெண்டு கேரக்டரும் நிறைய இடங்கள்ல சீரியஸான சீன்ல காமெடி பண்ணிடுறாங்க. அதுல ஹீரோ சைட்ல இருந்து ஒரு சீன் சொல்லணும்னா, சரத்குமார் சார் வந்து கேட்கிறாரு, ஒரு 50,000 வீட்டுக்குள்ள இருக்கு எடுத்துட்டு வந்து தாப்பானு, அதான் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. டப்புன்னு சிரிப்பு வந்துருச்சு. என்ன இது எவ்வளவு எமோஷனலான சீன், இதை போய் எப்படி இது பிரேக் பண்ண மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையப்பான்னு. நார்மலா அந்த சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேரக்டர் இந்த கேரக்டரை தனியா கூட்டு போய் பேசி, இந்த மாதிரி கையில காசு இல்லை மாமா, எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்றது சொல்லுவாங்க. அது ஒரு எமோஷனலான ஒரு ஜோனுக்குள்ள இருக்கும். இவங்க அதை பிரேக் பண்ணணும்னு ஒன்று பண்றது என்னன்னா, ஒரு எமோஷனலான சீக்வன்ஸுக்கும் அது ஒரு நல்ல எமோஷனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கரை இல்லை ஒரு மலையை எடுத்துட்டு வந்து வச்சா அந்த எமோஷனை பிரேக் பண்ணி விட்டுருவாங்களே, டைலூட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி நிறைய இடத்த டைலூட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா நான் பாக்குறேன். அது பயங்கர கான்பிடென்ட்டா பண்ணியிருந்தாங்க. படத்துல இது ஒரு சீன் வந்திருந்தா பரவாயில்ல, படத்துல இப்படி பல சீன் வந்துருது. அந்த ஒரு சில சீனுக்கு தேவையில்லாம பெரிய டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு கேரக்டர் வரும், அந்த ஒரு கார்ல வந்து நிற்கும், மோரை குடிக்கும், அந்த கேரக்டர் ரிட்டர்ன் போற வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு எமோஷனுக்கு ஒரு பெரிய டைம் கொடுக்காம ஒரு மாசான ஒரு எலவேஷனான சீனுக்கு மட்டும் பெரிய டைம் கொடுத்துருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய அடியா நான் பாக்குறேன். டெக்னிக்கலா இந்த படம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல வீக்காவும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, யுவன் சங்கர் ராஜா அவருடைய பாடல் ஒரு சாங் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்து. மற்ற எல்லாமே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஒரு சில சீக்வன்ஸை ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனுக்கு அந்த எமோஷனுக்கு ஒரு டைம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதை மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அது என்ன காரணத்தினால ட்ரிம் பண்ணாங்கன்னு தெரியல. அது வெறும் எடிட்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா மட்டும் இருக்காதுன்றது எனக்கு புரியுது. பல பேரோட இன்புட் இருக்கும். அதனால நான் அவர் மேல மட்டும் அந்த கருத்தை வைக்கல. அது எல்லாருமே டீம் மெம்பர்ஸா கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சு அந்த எமோஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்டிங்கா எனக்கு வந்து சண்முகம் பாண்டியனா இருக்கட்டும், சரத்குமார் சார் ஆகட்டும், தாரிகா ஆகட்டும், இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமா இந்த ரஜினி முருகன் படத்துல 3 பேர் வருவாங்க, பாயிண்ட் அவங்களும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்களா இருக்கும். பொன்ராம் சாரே வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, டான்ஸ் ஆடுவாரு, கடைசியில ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. படத்தோட டியூரேஷனா ரொம்ப கரெக்டா இருக்கு. ஒரு 2.25 மணி நேரம் தான் படம் இருக்கு. பட் எங்க மிஸ் ஆகிறாங்கன்னா, இந்த எமோஷனை அவங்க டைல்யூட் பண்ணதெல்லாம் இந்த படம் பெரிய அளவில் அடி வாங்குச்சு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள போறோம், ஒரு பிளசண்டா அவங்க சொல்ல வந்த மெசேஜையும் ஜாலியாகவும் ஒரு படம் பார்க்கணும்னா கேரண்டி இந்த படம் பார்க்கலான்றத டவுட்டே கிடையாது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, இந்த படத்துல ஒரு 2-3 ட்விஸ்டான சீன் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது எதுனா, ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ண போவாரு, ஒரு பொருளை வந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்கணும். அந்த இடத்துல ஹீரோயின் சூழ்நிலை காரணமா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த சீனை பொன்ராம் சார் வந்து எலாபரேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதுல ஆடியன்ஸுக்கு சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், அது ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்துல யாராவனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சூழ்நிலை காரணமா தான் கெட்டவனா மாறும். நம்ம கெட்டவனா இருக்கணும்னு ஆசை கிடையாது யாருக்கும்ல. அந்த ஒரு பாயிண்ட்டை அந்த ஹீரோயின் கேரக்டர் மூலியமா ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருந்தா, அந்த சீனை ரொம்ப கரெக்டா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி பல மூமெண்ட்ஸ் நம்மளை என்ஜாய் பண்ற மாதிரியும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. மீண்டும் நான் சொல்றது தான், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சீரியஸான எமோஷனலான சீக்வன்ஸ்ல காமெடி உள்ள கொண்டு வந்து டைல்யூட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல மொக்க காமெடி நிறைய பண்ணியிருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, ஏன்பா இந்த மொக்க காமெடி பண்றீங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் படத்துள்ள இருக்க கேரக்டர்ஸே சொல்றாங்க, இவன் ஓவரா நடிக்கிறானா, இவன் ஏன்டா உள்ள உருகின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுது. படத்துல இருக்க கேரக்டர்ஸுக்கே அது தெரியுது அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு மானிட்டர்ல பாக்குற ஆட்கள் கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்குமா, அங்கேயே அது ட்ரிம் பண்ணி இல்லை அது டோன் டவுன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்கலாமோன்றது தோணுச்சு. ஏன்னா எப்பயும் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது இது அந்த ஹைல ரொம்ப சூப்பரா பிரைட்டா இருக்கும். பட் நீங்க மானிட்டர்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும்ன்றது தோணிருக்கும். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டா பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு படமா இருந்திருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டா பிடிக்காதனால இந்த படம் நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது. இவ்வளவுதான். இதைத்தான் நீங்க இந்த கொம்பு சீவி படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ் ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று இருந்தது. அது அந்த அளவுக்கு எலாபரேட்டா உனக்கு எவிடென்ட்டா உனக்கு காட்டணுமான்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி பண்ணியிருக்க வேண்டாமே. அந்த சீன்
அவன் ஸ்டேஜ் பண்ண நான் சொல்ல வர அந்த போர்ஷன் முன்னாடி வரைக்கும் அது கரெக்டா இருந்தது. அந்த சீனை அந்த சீக்வன்ஸை இதுதான்றத டைரக்டா ஒரு பஞ்ச் பண்ணாம போயிருந்தா கூட ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அதை தாண்டி ஏன் அதை பஞ்ச் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. படம் பார்த்தவங்க இல்ல படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்க எந்த சீனை சொல்றேன் எதை நான் பேசுறேன்றது புரியும். அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் அடுத்த வர காட்சிகளாவது அந்த ஒரு பஞ்சிங் பாயிண்ட்டை மட்டுமாவது எடுக்கலான்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை. நான் பிரவீன் KS. பாய்.